விரும்புகிறேன். இன்னைக்கு ஏன் நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன்னா இவங்களால தான், இந்த பிளாட்ஃபார்மால தான் இந்த மேடையில் இருக்கேன். அந்த நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் ஓகே, நான் எப்படி பிஇக்கு வந்தேன்னா எல்லாரும் போல தான் ப்ராடக்ட் படித்தாங்க. நானும் அந்த ப்ராடக்ட் படித்தேன், அலோரா பெயிண்ட்ஸை படித்த பிறகு நான் அந்த ப்ராடக்டை நன்மை அடைஞ்சேன். நன்மை அடைஞ்ச பிறகு நானும் ஷேர் பண்ணேன், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணேன், ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கலீக்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணேன். அப்படி தான் நான் பிஇக்கு வந்தேன். ஓகே, எதுக்கு நான் பிஇயில் இருக்கேன்? ஒய் பிஇ? ஓகே, நீங்கள் பார்த்துக்கிட்டிங்களா, என்னோட சைல்ட்ஹுட் லைஃப் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, நாட் ஈஸி. அப்பா அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு தான் நம்மளை வளர்த்துருக்காங்க. ஸோ அது பிற்பாடு நான் வந்து ஒரே காவல்துறை அதிகாரியாக வந்தேன். 38 வருஷமாக நான் காவல்துறை அதிகாரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன், பிடிஆர் இருந்தேன். ஸோ அந்த டைமில் நாட் ஈஸி. நம்ம மக்களை, நம்ம சமுதாயத்தை பார்க்கறதுக்கு, ஸ்டேஷனுக்கு வரவங்களை எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. அவங்களோட தவறான வழிமுறை, நம்மளோட தவறான வழிமுறையில் இருப்பாங்க. அண்ட் தென் அவங்கள பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு என் மனசு அப்படியே உருட்டோம். ஏன் நம்ம மக்கள் இப்படி இருக்காங்க, ஏன் நம்ம சமுதாயம் இப்படி இருப்பாங்க, ஏன் நம்ம பையன்கள் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி தப்பு செய்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கடைசியில் நம்ம பார்த்தா ஒன் ஆஃப் த பிக் ரீசன் இஸ் நம்மளோட பொருளாதாரம், ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன். அந்த ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனால தான் அந்த நம்ம பசங்க, நம்ம பையன்க இடையில கூட பாருங்க, சிங்கப்பூரில் ரெண்டு பசங்க, நம்ம பசங்க இப்படி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அந்த இதை பார்க்கறதுக்கு. ஏன் நம்ம அந்த மாதிரி இருக்கணும்? இந்த மாதிரி அழகான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பி இன்டர்நேஷனல் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை கூட நம்ம போய் சேர்க்கலாம் நம்ம பசங்கள்கிட்ட எப்படி, எஸ்பெஷலி த யங்கர் ஜெனரேஷன். ஓகே, 38 வருஷம் நான் இதில் ஃபாஸ்ட்டில் இருக்கோம்ல, எல்லாத்துக்கும் ஒரு சேவை செஞ்சேன். இதுக்கு பிற்பாடு நான் வந்து ஓய்வு எடுக்கலாம், நான் ரிட்டையராக இருக்கலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம். ஆனால் என்ன நான் முடிவெடுத்தேன்னா, நான் ஃபுல் டைமாக வந்து பிஇயில் இருக்காங்க. என்ன ஒரே இதுதான் என்னோட குறிக்கோள். நம்ம மக்களை, நம்ம சமுதாயம், நம்ம பசங்களை வேற லெவலுக்கு கொண்டு போகணும். இந்த வீட்டில் எப்படி இருக்காங்க, நம்ம இந்த குடும்பத்தில் எப்படி இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம அப்பா அம்மா, இன்னும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அந்த குறிக்கோளில் தான் நான் இன்னைக்கு ஃபுல் டைமாக பிஇயில் இருக்கேன். ஓகே ஓகே என்னோட அச்சீவ்மெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, எம்பசடராக நான் வந்து மார்ச் 2024 வந்து நான் வந்து எம்பசடராக இருந்தேன். அதுக்கு பிற்பாடு நான் படிப்படியாக ஏறி இன்னைக்கு வந்து டைமண்ட் கவுன்சில் எம்பசடராக நான் இருக்கேன். காஃபானு நான் அடைஞ்சிட்டேன். அண்ட் தென் விசட் பிஇ லைஃப் ஸ்டைல் டோக்கியோவுக்கு 2 டிக்கெட்டும் அண்ட் தென் டாவ்லைன் நான் கூட்டிகிட்டு போனேன். பிற்பாடு இந்த மெல்பர்னுக்கும் நானும் போகிறேன், குவாலிஃபை பண்ணி bring my downline as well. Okay, yeah, and then my Beijing project is ongoing. Okay, this is activities lah, home party, meeting, all the seminars, எல்லாத்தையும் நம்ம வந்து நிச்சயமாக நம்ம கலந்துக்கணும். நம்ம ஒரு வேறு லெவலுக்கு போனோம்னா நம்ம வந்து நிச்சயமாக விதவுட் ஃபெயிலாக நம்ம வந்து கலந்துக்கணும். எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் அழகாக பிஇ கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம போனோமா நம்ம நிச்சயமாக நம்ம ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஓகே, என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து என்னோட பிஇ லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு 5 பேரை நான் கூட்டிகிட்டு போனோம். லீடர்ஷிப் மீட்டிங் ஒரு 5 பேர், குளோபல் லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ்க்கு ஒரு 5 பேர், அண்ட் தென் எக்ஸ்பேண்ட் மை நெட்வொர்க். ஓகே, என்னோட டார்கெட் ஆப்டர் வந்து சிசிஏ வந்து மே 2026 அண்ட் ஆர்சிசிஏ செப்டம்பர் 2027.